சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளே துனியா. இப்போ மத்தியமாவில் வந்து பேப்பர் 1ல் வந்து ஃபஸ்ட்டு பாகு 1ல் நடத்திட்டுருக்கோம். செய்யலில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு போட்டிருக்கோம். அதில் வந்து இஆர்சி கொஸ்டின் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ரோமன் செகண்ட் ரோமன் வந்து கைடில் நடத்திட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பாடம் 3 பார்க்குறோம். லெசன் 3 அத்புத் மாயா, கடவுளினுடைய அற்புதமான படைப்புகள். फर्स्ट रोमन निम्न लिखित पत्यांश का भावार्थ हिंदी में लिखिए. இது இஆர்சி வந்து ஹிந்தியிலே கொடுத்துருவாங்க. ஹிந்தியில் தான் நீங்கள் வந்து பதில் எழுதணும், விளக்கம் எழுதணும், குறிப்பு எழுதணும். ஃபஸ்ட்டு கைஞ்சி கைஞ்சி நகி ஹாத்திமி தேரே கட்டி பத்தியாங் ஞாரி ஹை ரங்கு நகி ஹாத்திமே தேரே ஃபூல் ரங்கே பலிகாரி ஹை. இப்போ கைஞ்சி நகி, கைஞ்சினா வந்து கத்திரிக்கோள், கத்திரிக்கோள் இல்லாமல் ஹாத்திமி அப்படின்னா கையில் வந்து எந்த ஒரு கத்திரிக்கோயிலும் நம்மிடம் இல்லை. மே தேரே கட்டி பத்தியாங் ஞாரிகை, ஆனால் நீங்கள் விதவிதமான வந்து இலைகள் வந்து பத்தியாங் அப்படின்னா வந்து மரத்தினுடைய வந்து இலைகள் வந்து வெட்டப்பட்டனவாக அற்புதமாக இருக்கின்றன. ஞாரி அப்படின்னா வந்து அற்புதமாக இருக்கின்றன. நம்ம கையில் வந்து எந்த ஒரு கத்திரிக்கோள் இல்லை, ஆனால் இலைகளில் வந்து மரங்களுடைய இலைகள் வந்து வெட்டப்பட்ட இலைகள் வந்து அற்புதமாக இருக்கின்றன. ரங்கு நகி ஹாத்தேமே தேரே ஃபல் ரங்கே பலிகாரிகை. ரங்கு அப்படின்னா வந்து சாயம்னு அர்த்தம், நிறங்கள் அர்த்தம். நம்ம கையில் வந்து ஹாத்தேமி, நம்ம கைகளில் வந்து எந்த ஒரு சாயமும் இல்லை, ஆனால் வந்து பூக்கள் வந்து ஃபூல்னால் வந்து பூக்கள் அர்த்தம். பூக்கள் வந்து பல வகை வண்ணங்களாக இருக்கின்றன. இது வந்து கடவுளுடைய படைப்புகள் அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்கிறார். சந்தர்ப்ப குறிப்பு யக் பத்தியாம்ச அத்புத் மாயா நாமக்கு கவிதா சேலியா கயாகை. இந்த பாடல் வந்து அத்புத் மாயா என்ற கவிதையிலிருந்து இது தரப்பட்டுள்ளன. யக் ஸ்ரீமதி சுபத்ரகுமாரிக்கு கவிதாகை. இந்த பாடல் வந்து ஸ்ரீமதி சுபத்ரகுமாரிஜி அவர்கள் இயற்றியிருக்கிறார். வே இஸ்மே பகவான் கு அத்புத் மாயா கா வர்ணன் கர்த்தேகை. சுபத்ரகுமாரிஜி அவர்கள் வந்து பகவானுடைய அற்புதமான வந்து படைப்புகளை வர்ணித்து கூறுகிறார். பாவார்த்த விளக்கம். இப்போ இந்த செய்தியில் படித்து தான் இங்கே விளக்கமாக நம்ம கொண்டு வரணும். ஹே பகவான், ஹே கடவுளே, தும்ஹாரே ஹாத்திமி கைஞ்சி நகி ஹை. ஹே பகவானே, உங்கள் தும்ஹாரே அப்படின்னு உங்களுடைய கையில் கத்திரிக்கோள் இல்லை. ஃபிர்பி இருந்தாலும் கூட பேடோங்கி பத்தேன் சுந்தர். பேடும் அப்படின்னா வந்து மரங்கள் வந்து இலைகள் வந்து அழகாக டங்கிசே கட்டேகை, மரங்களுடைய இலைகள் வந்து அழகாக வெட்டப்பட்டுள்ளதாக இருக்கின்றன. பல வகை வந்து வடிவங்கள் வந்து இலைகள் வந்து அழகாக காட்சியளிக்கின்றன. தும்ஹாரே ஹாத்தேமி ரங்கு நகிகை, உங்களுடைய கையில் எந்த ஒரு நிறங்களும் இல்லை. ஃபிர்பி இருந்தாலும் கூட ஃபூல் ரங்கி பிரங்கே ஹை, இருந்தாலும் கூட பூக்கள் வந்து பல வண்ணங்களில் இருக்கின்றன. இது கடவுளுடைய அற்புதமாக இருக்கிறது. விசேஷ்டான சிறப்பு. யக் பத்தியாம்ச சரல், இந்த பத்தியாம்சம் வந்து எளிமையாகவும் அவரு சரசிகை, இது சிறந்த சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. செகண்ட் ரோமன் நிம்ன லிக்கித்து பிரசன்னைக்கு புத்தர் லிக்கியே, கீழ்கண்ட வினாக்களுக்கு பதில் எழுதுக. தாரே ஆகாஷ்மி கைசே லடுக்கு ரகைகை. தாரே அப்படின்னா நட்சத்திரங்கள் அர்த்தம், ஆகாஷ்னா வந்து மேகங்கள் அர்த்தம். மேகங்கள் கைசே லடுக்குனா வந்து தொங்கிக் கொண்டிருந்த ஹேங்கு. அப்போ வந்து வானத்தில் நட்சத்திரங்கள் எப்படி தொங்கிக் கொண்டிருக்கின்றன. தாரே ஆகாஷ்மி பினா கிசி ஆதார்கே லடுக்கு ரகைகை, எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல், கிஷி ஆதார் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் நட்சத்திரங்கள் வானத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. வன்சி உருஷு கைசே பஜாரகேகை. வன்ஷி அப்படின்னா வந்து புல்லாங்குழல் அர்த்தம், உருக்ஷு அப்படின்னா வந்து மரங்கள் அர்த்தம். புல்லாங்குழல் மரங்கள் எப்படி இசைக்கின்றன, பஜானா வந்து எப்படி இசைக்கின்றன. புரணோங்கே பினாகி வன்சி உரிஷ்ட பஜாரகேகை. புரணு அப்படின்னா வந்து உயிரில்லாததான் புல்லாங்குழல்கள் மரங்களில் இசைக்கின்றன. வன்மாலிக்கு கராமத்தேன் கியா கியாகை, கடவுளின் அற்புதங்கள் என்னென்னவாக இருக்கின்றன. பத்தோன்கி ஹரியாலி மேகந்தி கி லாலி வன்மாலி கி
கராமத்தேகை. பத்தோன் அப்படின்னா வந்து இலைகளின் பசுமை. ஹரியாலி அப்படின்னா இலைகள் வந்து இலைகளின் பசுமை மருதாணியாக. அப்போ வந்து மெஹந்தி அப்படின்னா வந்து மருதாணின்னு அர்த்தம். இலைகளின் பசுமை மருதாணியாக சிவக்கப்படுகின்றன. இதுவும் கடவுளின் அற்புதங்களாக இருக்கின்றன. வன்மாலி அப்படின்னா கடவுளின் அற்புதங்களாக இருக்கின்றன. லட்கனை வாலி தாரே தொங்கும் நட்சத்திரங்கள். தாரே அப்படின்னு நட்சத்திரங்கள். லட்கனை வாலி தொங்கிய நட்சத்திரங்கள் தொங்குகின்றன. பஜானை வாலி பாங்ஸே கே பேடே வாத்தியம் வாசிக்க மூங்கில் மரங்களும் பயன்படுகின்றன. கட்டி பத்தியாங் வெட்டப்பட்ட இலைகளும் ரங்கு பிரங்கே பலவண்ண ரங்கு பிரங்கே ஃபூல் அப்படின்னா பலவண்ண நிறங்களில் பூக்களும் இருக்கின்றன. சமக்தி தூப் அப்படின்னா வந்து பிரகாசிக்கும் சூரியன். தூப் சமக்தி அப்படின்னா சூரியன் வந்து பிரகாசிக்கிறது. சூரியன். கனா அந்தேரா அடர்ந்த இருட்டு. அந்தேரானா இருட்டு, கனானா வந்து அடர்ந்த இருட்டு. ஷப்பு வன்மாலிக்கு கராமத்தேகை. இவை எல்லாமே கடவுளின் படைப்புகள் என்று கவிஞர் அழகாக கூறுகிறார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறை வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.